ஹாய் ஹலோ வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நிலத்த வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்டை சரி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழலாம். அதுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பயனுள்ள கேள்வின்னே சொல்லலாம். சரியா? நிலத்தை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கவனத்தை செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் முதல்ல நீங்கள் நிலத்தை வாங்குறீங்கன்னா, நிலம் பட்டாவாக இருக்கா அல்லது புறம்போக்கா அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அப்படி பட்டா நிலமாக இருந்துச்சு அப்படின்னா, அது கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுருப்பாங்க. ஸோ கணினி மூலியமாக நீங்கள் பட்டாவை வாங்கியிருப்பாங்க. பழைய பட்டாலாம் இப்போ கிடையாது. புதுசாக பட்டா இப்போ கம்ப்யூட்டர் மூலிமா பட்டா சிட்டான்னு சொல்லி நம்ம பிரிண்ட் அவுட்லாம் எடுத்திருப்போம். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதில் நம்ம சர்வே நம்பரெல்லாம் போட்டு பட்டா ஒரிஜினலாக அந்த கணினி உங்கள் பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து வச்சுக்கலாம். ஸோ நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா அதை கம்ப்யூட்டர் மூலிமா பார்த்துக்கலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் முடிஞ்சு. மூன்றாவது விஷயம், நிலம் எந்த வகைப்பாட்டில் இருக்குது. பட்டா தெளிவாக பட்டாவில் குறிப்பிட்டிருப்பாங்க, தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது நன்சை நிலமா, புன்சை நிலமா அல்லது மானாவரி நிலமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம். 4வது விஷயம், அதன் பின்பு அளவீடுகள் சரியாக உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்பி எடுத்து பார்க்கணும். அதாவது புல வரைபடம் சொல்லுவாங்க. எஃப்எம்பினா ஒரு மேப் எடுத்து பார்க்கணும், கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். 5வது, அதாவது நிலம் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கக்கூடாதா, அதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துக்கணும். நிலம் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியிலேயே இருக்கும் நிலம், ஏரி ஒட்டியே இருக்கும். ஏரி ரொம்பிச்சுன்னா நிலமும் மூழ்கிடும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கக்கூடாது. 6வது, நில உச்சவரம்பில் கவரப்பட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நிலம் உச்சவரம்பில் கவரப்பட்டு இருக்கக்கூடாது. 7வது, நில எடுப்பு நடவடிக்கை எதுவும் நிலுவையில் இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோவில் நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமிச்சிருப்பாங்க, கவர்மெண்ட் நிலமும் சேர்த்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலம் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. 7வது. 8வதாக, நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதாவது விற்கிறீங்கன்னா அவர்களுக்கு தவிர வேறு யாருக்காவது உரிமை அந்த நிலத்தில் இருக்குதா, சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலிடம் யாராச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கணும், வக்கீலர்கிட்ட. ஓகேவா? அதே மாதிரி தாய் பத்திரத்துலேருந்து ஏதாச்சும் தொடர்பு ஏதாவது இருக்கா மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். தாய் பத்திரத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் மனம் வாங்குறதுக்கும் போது பார்த்திங்கன்னா, உரிய அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கா இந்த நிலத்தை வாங்கிறதுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகேவா? நன்கு விசாரிச்சுக்கணும். ஏதாவது விளம்பரம் மற்றும் புரோக்கர்களை வச்சு வார்த்தைகளை மட்டும் முழுசாக நம்பி நீங்கள் ஏமாந்தக்கூடாது. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், கன்சல்டன்சி நம்பர் தான். எதுவுமே உங்களுக்கு நிலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுதுன்னா டீட்டெயில்ஸ் எதுனா குறைஞ்ச ஃபீஸ் மூலயமா நீங்கள் இதை தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிலத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? நன்சை நிலத்தில் வீடு கட்டலாமா இல்லை புன்சை நிலத்தில் வீடு கட்டலாமா எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? கமர்ஷியலாக பண்ண முடியுமா, வீடு கட்டுறதுக்கு எந்த நிலம் உகந்ததாக இருக்கும், வீட்டு மனை எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஈஸியாக உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.